நம்ம இன்னைக்கு வந்து ஸ்பீட் டெவலப் கேம்ப் ஒன்று பண்ணப்போம். ஸ்பீட் டெவலப்மெண்ட் ஓகேவா? ஸோ கிரிக்கெட்டர்ஸ் எப்படி ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறீங்களோ, பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் அந்த மாதிரி உங்களோட ஃபிட்னஸ்லேயும் ஸ்பீட் டெவலப்மெண்ட் பண்ணுறோம் ஓகேங்களா? ஃபிட்னஸ் இல்லாமல் எந்த ஒரு ஸ்போர்ட், அத்லெட், எந்த கேமும் பண்ண முடியாது சரிங்களா? ஸோ அதனால் ஒரு ஸ்பீட் டெவலப்மெண்ட் கேம்ப் பற்றி தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வார்ம் அப் ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் எந்த ஒரு பேட்டிங், பவுலிங் இல்லை எனி செஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணியே ஆகணும் சரிங்களா? ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? வார்ம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். இந்த ரெசிஸ்டட் ஸ்ப்ரிண்ட் பண்ணும்போது உங்களோட ஆக்சலரேஷனும் நல்லா பெட்டராக ஃபாஸ்ட் ஆகும் சரியா? ஓகேவா? நீங்கள் நார்மலாக ஓடுறத விட ரெசிஸ்ட் பண்ணி ஓடும் போது உங்களால் நீங்கள் ஓடுறதுக்கு இன்னும் நல்லா புஷ் பண்ணுவீங்க. ஸோ அது இல்லாமல் ஓடும்போது இன்னும் உங்களால் ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ண முடியும் சரியா? அதுக்காக தான் இந்த ரெசிஸ்டட் ஸ்ப்ரிண்ட் பண்ணுறோம் ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு 10 மீட்டர்ஸ் ஒரு கோன் இருக்குது, அங்கேருந்து 20 மீட்டர்ஸ் இன்னொரு கோன் ஓகேவா? ஃபஸ்ட் நான் ஸ்டார்ட் சொல்லும் போது இங்கேருந்து இந்த 10 மீட்டர்ஸ் வந்து ஸ்லோ ஜாக் ஓகேவா? இந்த ஸ்லோ ஜாக் நார்மலாக எப்போயும் நம்ம ஸ்லோ ஜாக் ஓடுவோம்ல, அந்த மாதிரி நார்மல் ஸ்லோ ஜாக் இந்த 10 மீட்டர்ஸ். இந்த 10 மீட்டர்ஸை ரீச் பண்ண உடனே அங்கேருந்து லாஸ்ட் 20 மீட்டர்ஸ் வந்து ஃபுல் டாப் ஸ்பீடு 90 to 90%, 95% ஸ்பீடில் ஓகேவா? உங்களோட டாப் ஸ்பீடு ரெடி. ரெண்டு பேட்சாக நின்றுக்கோங்க. நீங்கள் வெறும் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங்கிறது கிரிக்கெட் கிடையாது, ஸ்போர்ட்ஸ். கண்டிப்பாக ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா? ஸோ இதுக்கும் நீங்கள் ஒரு ஸ்கில்லுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஃபிட்னஸ்க்கும் தனியாக இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் சரியா? இது நீங்கள் ஃபிட்டாக இருந்தால் தான் நீங்கள் நினைக்கிற கோல் அச்சீவே பண்ண முடியும். நீங்கள் கடைசி வரைக்கும் கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டு பாடி ஃபிட்டாக இருக்கணும் சரியா? அதுக்கு தான் இந்த இது கேம்ப் பண்ணுறோம் சரியா? அப்பப்போ ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.